பகவான் நமக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை பையன் சென்னை பொண்ணு vlogs. நம்ம பொங்கல் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிலே ஆகிடுச்சு, சாரி ஃபார் த டிலே. அண்ட் தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் வைக்க தான் எங்கள் ஊரில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரே கோயிலில் பொங்கல் வைக்கிறாங்க. அதோடைய ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே இருக்க எல்லா பெரியவங்களும் சேர்ந்து அந்த பொங்கல் பானையை தூக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே வேண்டிக்கிட்டு மனசார எல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இது எல்லாமே புதுவான அனுபவங்களாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு சாமிக்கு விபூதியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்களாம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் விபூதி தரமாட்டாங்களாம். விபூதி பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி திருப்பி கும்பிடும்போது தான் தருவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் ஊருக்கே தரத்துக்காக குண்டாலையும் பொங்கல் வச்சாச்சு. அதுக்கப்புறம் செஞ்ச பொங்கலை சாமி கும்பிட்றதுக்காக படையல் மாதிரி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த படையல் வைக்கும் போது எல்லாரும் கொட்டடிச்சு கொலவடிச்சு வச்சிட்ருக்காங்க, சங்கு ஊதுறாங்க. ஸோ புதுசாக இருக்குது இதோடைய டிஃப்ரென்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு சாமி வந்துச்சு, அதை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இந்த சாமி ஆடும்போது சாமிக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்களாம். ஸோ அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே சாமி பதில் சொல்லுமா. ஸோ இதுவுமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். டே 2 நாங்கள் கறி விருந்துக்கு தான் போயிருந்தோம். எங்கள் ஊர் பக்கத்துலேயே 4 கோயிலில் கறி விருந்துன்னு சொன்னாங்க. எல்லோரும் 4 கோயிலையும் போய் சாப்பிட்றாங்க. பட் நம்மளால முடியாது, ஏன்னா எனக்கு மட்டன் பிடிக்காது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக ஒரு கோயில் போய் சாப்பிட்ருந்தோம். அங்கே எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, எல்லோரும் ரொம்ப கவனிச்சாங்க. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஊருக்கு போயிருந்தோம். இங்கே என்னென்னா, மாடை ஜல்லிக்கட்டுக்கு விடுறதுக்கு முன்னாடி சாமிக்கிட்ட கும்பிட்டு அனுப்புறது தான் இந்த பழக்கம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ இதை ஃபுல்லாக பாருங்கள், நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 பக்கமே காளைங்க ஓடினபடியாக இருந்துச்சு. அந்த காளையை பிடிக்கவும் நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க. ஸோ ரொம்ப பயமாக ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இந்த காளையெல்லாம் சாமி கும்பிட்டு அமிச்சதுக்கப்புறமா இவங்க ஒரு ட்ரெடிஷன் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காயும் வாழைப்பழத்தையும் சூற விடுற மாதிரி தூக்கி போடுறாங்க, தேங்காயை உடைக்கிறாங்க. அது எல்லாருமே
எடுத்துக்கிறாங்க. அது யாருமே பாரபட்சமே பார்க்கறதில்ல. எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அங்காளம்மனுக்கு கொள்ளையிடும் போது பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த பிளேஸில் வந்து பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்க. ஸோ அது என்னால் எடுக்க முடியல. என் ஃபோன் வந்து தண்ணியில் நனைச்சி அந்த ஃபுட்டேஜ் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 60 ஏஜ் வரைக்கும் கூடவே வந்து கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்களும் கேம்ஸ் விளையாண்டோம். நீங்கள் பாருங்கள். Much later. Hours later. One eternity later. கடைசியில் நான் ஜெயிக்கிறேன். ஸோ இப்படி தான் என்னோடய பொங்கல் கம்ப்ளீட் ஆச்சு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நைட்டுக்காக நாங்கள் தெப்பக்குளம் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால சும்மா பைக்கில் மட்டும் ட்ராவல் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி நின்று ஷாப்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ட் தென் நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்னும் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா பாய்.